வேல்முருகன், அதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆலோசனைகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் கூப்பா கிருஷ்ணனுடைய சந்திப்பு, மறுபுறம் பதவியேற்பு தொடர்பான ஆலோசனை, அதிகாரிகள் ஆலோசனை அப்படின்னு. அதே நேரத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான மாற்றுக் கட்சியினருடனான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதும் ஏதேனும் தொடங்கி இருக்கா? ஏன்னா இன்னைக்கு பேசிய பல கட்சி தலைவர்கள் இன்னும் அவர்கள் தரப்பிலிருந்து எங்களுக்கு எந்த அழைப்பும் வரல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது தொடர்பான நகர்வுகள் ஏதேனும் இருக்கா? ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் தற்போது தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு 117 அப்படிங்கிற எண்ணிக்கையில தற்போது அந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது நடைபெறும். அந்த அடிப்படையில் தற்போது குறிப்பாக ஏற்கனவே இன்று காலை நியூஸ் 18க்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகில் கூறுகின்ற பொழுது இது தொடர்பாக டெல்லி தலைமை முடிவெடுக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று குறிப்பாக பெரும்பாலான காங்கிரசார் விருப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்களும் அதற்கான இசைவு தெரிவித்ததாலும் இருந்தாலும் கூட அது கடைசி நிமிடத்தில் அந்த கூட்டணி என்பது பல்வேறு கணக்குகளால் மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படும். இது போன்ற சூழலில் தான் தற்போது 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தளவுக்கு 2 கட்சிகளும் தலா 2 தொகுதிகளை வைத்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தேமுதிக ஒரு தொகுதி உள்ளிட்ட விசிக உள்ளிட்ட தொகுதிகள் எல்லாம் தற்போது அவர்கள் எல்லாம் சேர்ந்தால்தான் தற்போது இந்த கூட்டணி ஆட்சி என்ற அடிப்படையில் அல்லது தொங்கு சட்ட சபையை நிறைவு செய்யக்கூடிய வகையில் அமையும். எனவே இதற்கான ஆலோசனை அப்படிங்கிறது திரைமறைவில் நடக்கிறது. ஏனென்றால் இன்னும் ஓரிரு நாட்களில் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே தற்போது இந்த முடிவுகள் எல்லாம் எடுப்பார் என்று ஆலோசனைகள் அந்த ஆலோசனையுடைய தகவலில் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் குறிப்பாக அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நாளை அல்லது நாளை மறுநாள் தான் நடக்கும்னு நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. பாஜக வேல்முருகன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். தற்போது